ஆண்டவர் 99 நன்மை செஞ்சிருப்பாரு, அதெல்லாம் விட்டுருவாங்க. எப்பயாவது ஒரு தீமை ஒண்ணு நடந்திருக்கும் பாரு, அதை ஒன்னதான் பிடிச்சின்னு என்ன பண்றது, பெருசா பேசுவாங்க. பாத்திருக்கீங்களா? நான் கூட யோசிப்பேன், நைட்டும் பகலும் ஓடி போய் உதவி பண்ணுவோம் பாருங்க, அதெல்லாம் அவங்களுக்கு மறந்துடும். கடைசியா ஒரு நாள் சந்தர்ப்ப சூழ்நிலை போகாத இருப்போம் பாருங்க, அன்னைக்கு வரல தெரியுமா அவரு, பிசாசு அதை பெருசா பாருங்க, பிக் பிக்சரா காட்டுவான். அதெல்லாம் விட்டுருங்க, நாங்க சொன்னங்க, அவங்க என்ன பண்ணல. இவ்வளவு நன்மைகளை விட்டுட்டு சொல்றாங்க, எங்களை சாகடிக்கவா கொண்டு வந்தீங்க. அப்படி அடுத்து சொல்றாரு பாருங்க, எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணிட்டது என்ன, இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்களுக்கு மனதுக்கு வெறுப்பா இருக்கிறது என்றார். வானத்திலிருந்து மண்ணா வருது பாருங்க, அது வார்த்தைக்கு ஒப்பா இருக்கிறது. இது சொல்றாங்க, சினிமா பாட்டு எங்களுக்கு விதவிதமா நல்லா இருக்குது, டான்ஸும் நல்லா இருக்குது, அதை கேட்கறதுக்கும் பாக்குறதுக்கெல்லாம் நல்லா இருக்குது, இது வெறும் வசனத்தவே சொல்லி இருக்கிறீங்களே, அது எங்களுக்கு எப்படி இருக்குது, எப்படி என்ன போட்டிருக்குது, வீடெல்லாம் நல்லா இருக்குது, கல்யாண வீடும் நல்லா இருக்குது டான்ஸ் ஆடுறதுக்கு, ஆனா சர்ச்சையில வந்து உட்கார்றதுக்கு தான் எப்படி இருக்குது, வெறுப்பா இருக்குதான். ஏன் தெரியுமா? உள்ள அவர் இல்ல, அவர் இருந்தா இன்னும் பேசு நான் கேட்கிறேன், ஆண்டவரே இன்னும் பேசுங்க நானு கேட்கிறேன்னு. அவர் இல்லாதனாலதான் நம்மளுக்கு எப்படி வருது, தூக்கம் அப்படி வர்றதும், வெறுப்பா இருக்கிறதும், கசப்பா இருக்கிறதும், அப்படி இருக்கிறதுனால வீடும் அப்படியே தான் இருக்கு. பாவம், இன்ட்ரெஸ்ட் இது மேல வரல பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்க, ஒரு உடன்படிக்கையின் ஜனங்களுக்கு வசனத்தை கேட்கறதுக்கு, அந்த வானத்திலிருந்து விழுகிற மன்னாவை டெய்லியும் சாப்பிடுறதுக்கு எப்படி இருக்குதான், வெறுப்பா இருக்கிறது. வானத்தின் வாசல் நீரே, எங்கள் வாழ்க்கையின் அப்பம் நீரே, வானத்தின் வாசல் நீரே, எங்க வாழ்க்கையின் அப்பம் நீரே, தேவா உம் சமூகமே எனது பிரியமே. பிரியமா, அவங்க நிறைய பேர் பாருங்க ரொம்ப லைக் பண்றதே தேவனுடைய சமூகம். சில பேருக்கு அது தெரியாதனால அதான் அடிக்கடி நினைப்பேன், ஒரு வைரக்கல்லை எடுத்துன்னு போய் கண்ணு தெரியாத குருடங்கிட்ட கொடுத்தா என்ன சொல்லுவான், தொட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது, இந்த கல்லு மாதிரியே இருக்குதியா, கண்ணு தெரியுறவங்கிட்ட கொடுத்தா இந்த வைரக்கல்னு தெரிஞ்சிடும். அது மாதிரி ரட்சிக்கப்பட்டவனுக்கு இது வைரக்கல்லா இருக்கும், ரட்சிக்கப்படாதவனுக்கு இது அப்படிதான் இருக்கும்.